அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மரணம் வருவதற்கு முன்னால் ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. இதை நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவான சைடாக எடுத்துக்கணும். மரணம் அப்படின்னா டிப்பிக்கலாக இதெல்லாம் நடந்தால் மரணம் 100% வந்துடும் அப்படின்றது கிடையாது. அது நம்ம விதியில் இருந்தாலும் கூட நாம் ப்ரெசண்ட்டில் சமயோஜித புத்தியுடன் இறை நம்பிக்கையுடன் செயல்படும் போது இந்த மரணம் உணர்த்தக்கூடிய அறிகுறியிலையும் நம்மால் வந்து வெற்றி கொள்ள முடியும். இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு தான், இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த டாபிக்குள்ளேயே போகிறேன். மரணம் வந்து ஏன் வந்து வருகிறது அப்படின்னா, நரை திரை மூப்பு காரணமாக ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது வருகிறது. அப்போது இந்த இறப்பு ஜென்ரலாகவே வர்றதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அறிகுறிகள் இருக்குதுன்னு கேட்டால், முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அதிகமாக தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க. கும்பகர்ணன் கதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகர்ணன் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கதை வேறு, அவருடைய உடல் அமைப்பு வேறு, அவர் வாழ்ந்த காலங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு 2026 இந்த வருடம் இந்த நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் அதிகமாக தூங்கி கொண்டே இருந்தால் உடலில் உள்ள அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் செயலிழந்து விரைவில் மரணத்தை தழுவுவான். இது வந்து மிகவும் அடிப்படையான ஒன்று. ஸோ அதிகமாக தூக்கத்தை தவிர்க்கணும். குறிப்பாக பகலில் தூங்கக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டு நைட்டில் மட்டும்தான் தூங்கணும். 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்கன்னா 12 மணி நேரம் தூங்கணும். ஆனால் 24 மணி நேரம் தூக்கத்தில் போகும்போது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்து பிரயோஜனம் கிடையாது. இல்லை வந்து மேக்ஸிமம் டைமை நம்ம தூங்கியே கழிக்கிறனாலும் அது சுகமாக இருப்பது போல தெரிந்தாலும் என்ன காரணத்திற்காக இந்த பூமியை வந்தோமோ அதை நாம் அடைய முடியாது. இரண்டாவது என்னென்னா, எந்த ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் சாப்பாட்டை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பிக்கிறானோ, ரொம்ப கம்மியாக தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறானோ செத்துருவானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களோட டயட் கண்ட்ரோலுக்கு வரும். ஆனால் கம்மியிலேயே ரொம்ப 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 கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல வந்து அல்சர் வரும். அப்புறம் அல்சர் தேவையில்லாத உடல் பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பிற்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், அந்த உடம்பிற்கு கிடைக்க வேண்டிய அந்த போஷாக்குகள் கிடைக்காமல் அவன் இறப்பு நிலையை அடைவான். அதாவது குருமார்கள் அடையக்கூடிய நிலை ஜீவசமாதி, அது வேற. அமிர்தம் ஊறி மிக உயர்ந்த நிலையான கார்பன் பாடியை மாற்றிட்டு இறைஞான நிலைக்கு போவாங்கன்னா, சராசரி மனிதனை பற்றி பேசுகிறேன். இப்போது சல்லேகனம் அப்படின்ற கான்செப்டை வந்து ஜெயினிசமில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்க சாப்பாடை தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க சமாதி அப்படின்னக்கூடிய நிலையை அடைகிறாங்க. அதுவும் ஜீவ சமாதி கிடையாது, சமாதி அப்படின்ற நிலையை வந்து அடைகிறாங்க. பட் சராசரி மனிதன் வந்து மிக கம்மியாக உணவையும் மிக கம்மியாக நம்ம வந்து தண்ணீரையும் நாம் வந்து எடுத்துக்கொள்ளும் போது உடம்பிற்கு கிடைக்க வேண்டிய பஞ்சபூத தத்துவங்கள் மிகச் சரியாக செயல்படாமல் இறப்பு என்பது வந்து ஏற்படுகிறது. மூன்றாவது என்ன அப்படின்னா, மெயினானது இரவில் எப்போதும் நீங்கள் வந்து முழித்து கொண்டே இருப்பது. அதாவது இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் இரவில் வந்து தூக்கத்திலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது என்றால், சரியான தூக்கம் கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக அது உடல் அளவில், தூக்க அளவில், உங்களது உயிரளவிலும் பாதிப்பை என்பது ஏற்படுத்தும். இந்த போக்கிரி படத்தில் வர்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நெப்போலியன் சார் வந்து அவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவார். ஆனால் தூக்கம் மட்டும் விடாதீங்கம்பார். இவனுக்கு தண்ணி, சோறு, பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. ஒரு செகண்ட் கண்ண முன்னால அடிங்க. எஸ் சார், அவனை பார்த்துக்கிறேன். ஏன்னா அதோட ஒரு பெரிய தண்டனை உலகத்துல எதுவும் கிடையாது. பைத்தியக்காரனாக மாறி விடுவான். உயிர் வந்து இழப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது.
ஸோ அதிகமாக தூங்கினாலும் வந்து பிரச்சனை, சுத்தமாக தூங்காமல் இருந்தாலும் பிரச்சனை. இதை வந்து தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னா மூச்சில் வந்து மாறுபாடு. மூச்சில் மாறுபாடு அப்படின்னா மாறி மாறி சேஞ்ச் ஆகி வரக்கூடியது அது யோக நிலை, ஞான நிலை. நான் அதை வந்து சொல்லலை, ஏன்னா அது நம்ம ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால வந்து மாறுது. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீத்திங் வந்து ஒரு மாதிரி லோ பல்ஸ் வந்து போயிருச்சுன்னா, சரியான உணவு இல்லாமல் உடம்பில் ஏகப்பட்ட வியாதிகள் வந்து இருக்கும்போது ப்ரீத்திங் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரீத்திங்கே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரீத்திங் வந்து உடம்பிற்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையே கொடுக்காது. நீங்கள் ப்ரீத் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த ப்ரீத்திங் சரியாக பண்ணாத காரணத்தினால் அவர்களது உடல் வந்து வலுவிழந்து இருக்கும். அதனால் விரைவில் வந்து அவர்கள் வந்து இறப்பதற்கு என்பது வாய்ப்புண்டு. இந்த ரொம்ப நோய் தொற்றுனவங்களையும் ரொம்ப அது வயசு பிரச்சனையே கிடையாது, பட் அந்த நோயினுடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பீப்புளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த நோய் எடுத்தாலும் அந்த நோய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ்னு இருக்கும். அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களோட ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா டோட்டலி மாறுபாடு அடைந்த ப்ரீத்திங்காக இருக்கும். அது வந்து ஃப்ரீக்வன்சி டோர்வே டு ஹெல். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அவன் வந்து ப்ரீத் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ரீத்திங்கும் உங்களை ஒவ்வொரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் விடும். அந்த வகையில் இந்த நீங்கள் டெக்னிக்கில் வந்து நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்லுக்கு கொண்டு போய் விடுது. அதனால்தான் மூச்சில் கவனம் செலுத்த வேண்டும், காற்றே கடவுள் என்றார்கள். அடுத்து என்னன்னா பாடி ஹீட் வந்து இம்மிடியேட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். உங்களோட பாடி வந்து எப்போ ஃப்ரீசிங் கண்டிஷனுக்கு வந்து போகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாடியோட கோர் டெம்பரேச்சர் வந்து மாறுதுன்னு. ஒரு உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்றதை எதை வச்சு கணக்கெடுத்து சொல்ல முடியும்னா அந்த உடம்பில் இருக்க சூட்டை வைத்து தான் சொல்ல முடியுமே தவிர வெறும் காற்று போவதை வைத்து சொல்ல முடியாது. சில பேருக்கு உள்காற்று போகும்போது, உள்சுவாசம் நடைபெறும் போது உயிர் இருக்கலாம், ஆனால் சுவாசம் மூக்கில் வராமல் இருக்கலாம். அப்போ உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூடு தான். அந்த உடல் சூடு டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஃப்ரீசிங் கண்டிஷன் போக ஆரம்பிக்கும், அந்த சவம் என்கின்ற நிலைக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கோர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. நார்மல் டெம்பரேச்சர் வேறு, கோர் டெம்பரேச்சரே மாறுது அப்படின்னா அப்போ நீங்கள் இறப்பை நோக்கி செல்கின்றீர்கள். ஆனால் ஒரு யோகியால், ஒரு மகான்களால் தனது கோர் டெம்பரேச்சரை சமாதிக்கு கொண்டு போயிட்டு எகைன் கோர் டெம்பரேச்சரை மறுபடியும் இயக்க நிலைக்கு கொண்டு வர முடியும். இதுதான் சராசரி மனிதன் இறப்பதற்கும் யோகிகள், ஞானிகள் தங்களது காற்றை வந்து நிர்வாகம் செய்வதற்கும் உண்டான வித்தியாசம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னா அவேர்னஸ் வந்து டோட்டலாக வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஒரு தெளிவு நிலையே இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது லைஃப்பில். ஸோ ரெடியூஸ்டு அவேர்னஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவள் வாழ்கிற வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு வெறுப்புணர்வு வந்து நிம்மதி நிலை இல்லாமல், இயக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கே பிடிக்காமல் உங்கள் உயிரை சீக்கிரம் விட்டு விடுகின்றீர்கள். எப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருதோ, வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஃபியூயல் சோர்ஸ் உங்களுக்கு இல்லையோ, வாழ்வதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற தன்மையில் இறப்பை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் போதிக்கணுன்ற விருப்பப்படுறது என்னென்னா, இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த மனக்கவலையில் நாம் தோண்டு விடாமல் மெட்டீரியலிசமில் இருந்துக்கிட்டே நம்மை நாம் பாதுகாத்து கொண்டும் பிறருக்கும் நாம் வந்து தான தர்மங்களை செய்ய வேண்டும். அந்த தான தர்மங்கள் செய்வதற்கு இயக்கம் என்பது அவசியம். அப்போ என்னென்னா மிக வருத்தமான நிலையில் நீங்கள் போய் தோண்டு விடாமல் நம்மளோட இயக்கத்திற்கு ஒரு தர்ம சிந்தனை வைத்துக்கொண்டு அந்த சிந்தனையில் நீங்கள் செயல்படும் போது இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இந்த மரணம் உணர்த்தும் அறிகுறிகளையும் கடந்து நம்மை வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ வைப்பார். ஆனால் ஒரு ஞானி எப்படி இருக்கணும்னா மரணத்திற்கும் சரி, பிறப்புக்கும் சரி, இறப்புக்கும் சரி பயப்படாதவனாய் இருக்க வேண்டும். அவன்தான் உண்மையான ஞானி. எவன் ஒருவன் இறப்பின் பயத்தை வென்று விடுகிறானோ அவன் ஞானம் பெற்றவனாக மாறிவிடுகிறான். பட் நம்ம மனிதனாகவே இருக்கிறோமா, இல்லை வந்து யோக நிலையில் நாம் சமாதி அடைய போகிறோமா என்பது இறைவன் நமக்கு வைத்த பரீட்சை. அதை நாம் தான் வந்து முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள்
கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதுல வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.